எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான ஆழமான கதைய பத்தி பார்க்க போறோம். தன்னோட பலத்தை நினைச்சு ரொம்பவே கர்வம் கொண்டிருந்த ஒரு முள்ளம்பன்றி எப்படி தியாகத்தோட சின்னமா மாறிச்சுங்கிற கதை இது. வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். உண்மையான பாதுகாப்புன்னா என்ன? அது நம்மளோட பலத்துல இருக்கா, இல்ல நம்மகிட்ட இருக்கிற ஆயுதங்கள்ல இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணுல இருக்கா? இந்த கேள்விக்கான பதில இந்த கதை ரொம்ப அழகா நமக்கு சொல்லப் போகுது. நம்ம கதையோட ஹீரோ ஒரு முள்ளம்பன்றி. அதுக்கு தன்னோட உடம்புல இருக்கிற அந்த கூர்மையான முட்கள் மேல அப்படி ஒரு பெருமை. அதுதான் தன்னோட பலம், பாதுகாப்பு, அடையாளம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கர்வமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த முட்கள் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள கத்தி மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் அது தன்னை விட பெரிய பாம்பையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அதே முட்களை பார்த்து மத்த விலங்குகள் எல்லாம் பயந்து ஒதுங்கி போனதால அதுக்கு அகம்பாவமும் கூடவே தனிமையும் தான் மிச்சமாச்சு. அதோட அகம்பாவம் நாளாக நாளாக உச்சத்துக்கு போயிடுச்சு. ஒரு நாள் சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி கழுதைய எந்த காரணமும் இல்லாம தன்னோட முட்களால குத்தி காயப்படுத்திடுச்சு. இந்த ஒரு சின்ன செயல் அதோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அதுக்கு அப்போ தெரியல. முள்ளம்பன்றி செஞ்ச இந்த வேலைக்கு ஒரு விளைவு வேண்டாமா? கண்டிப்பா உண்டு. அது எப்படி அடக்கத்தை கத்துக்குச்சுங்கிறத இப்ப பார்க்கலாம். காயப்பட்ட கழுத நேரா காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் புகார் பண்ணிருச்சு. சிங்கராஜாவோட தீர்ப்பு ரொம்ப தெளிவாவும் கண்டிப்பாவும் இருந்துச்சு. அவர் முள்ளம்பன்றிய கூப்பிட்டு, உனக்கு தலக்கணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால நீ 1 மாசம் நம்ம மந்திரி கரடி கிட்ட தங்கி அடக்கம்னா என்னன்னு கத்துக்க அப்படின்னு உத்தரவு போட்டார். கரடி மந்திரியோட வழிகாட்டுதல் மூலமா முள்ளம்பன்றியோட மனசுல ஒரு சின்ன மாற்றம் மெதுவா வர ஆரம்பிச்சது. மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்குள்ள துளிர் விட ஆரம்பிச்சது. சொல்லப்போனா அதுதான் தியாகம்ங்கிற ஒரு பெரிய பயணத்தோட முதல் படி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பூனை கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட ஒரு எலி முள்ளம்பன்றி கிட்ட ஓடி வந்து உதவி கேட்டுச்சு. அப்போ நம்ம முள்ளம்பன்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே தன்னோட உடம்புல இருந்து ஒரு முள்ளை எடுத்து அந்த எலி கிட்ட கொடுத்து, இத ஒரு ஈட்டி மாதிரி வச்சு உன காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான் அது செஞ்ச முதல் தியாகம். இது அதோட முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குட்டி முயல் இதே மாதிரி உதவி கேட்டு வந்துச்சு. அப்பவும் முள்ளம்பன்றி எந்த தயக்கமும் இல்லாம தன்னோட இன்னொரு முள்ளை எடுத்து கொடுத்துச்சு. இது ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல. இது ஒரு புதிய பழக்கத்தோட ஆரம்பம். 1, 2ன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் உதவி கேட்டு வர்ற சின்ன சின்ன விலங்குகளுக்காக முள்ளம்பன்றி தன்னோட உடம்புல இருக்கிற முட்களை ஒன்னொன்னா பிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட பாதுகாப்பையே கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அது ஒரு முழுமையான தியாகியா மாறிக்கிட்டே வந்துச்சு. இப்படி தன்னோட எல்லா முட்களையும் இழந்து பாதுகாப்பில்லாம நிக்கிற இந்த நேரத்துல தான் அதோட பழைய எதிரி ஒருத்தன் கதைக்குள்ள திரும்ப வர்றான். இப்போதான் கதையோட முக்கியமான கட்டமே ஆரம்பிக்குது. இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம். மத்தவங்களுக்கு உதவி செஞ்சதுல இப்போ முள்ளம்பன்றியோட உடம்புல எத்தனை முள் இருந்துச்சு தெரியுமா? 0, 1 கூட இல்ல. அத காப்பாத்திட்டு இருந்த ஒரே ஒரு கவசம் இப்போ முழுசா காணாம போயிடுச்சு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, தன்னை பாதுகாத்துக்க எந்த முள்ளும் இல்லாத ஒரு நிலைமையில அது இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அந்த பாம்பு திரும்பி வந்தா என்ன ஆகும்? ஒரு பெரிய ஆபத்து அதை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இங்கதான் கதையில ஒரு அற்புதமான ட்விஸ்ட் நடக்குது. முள்ளம்பன்றி செஞ்ச தியாகம் அதுக்கு எப்படி ஒரு புதுவிதமான ஒரு உண்மையான கவசத்தை உருவாக்குச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த பாம்பு ரொம்ப சுலபமா முள்ளம்பன்றிய வேட்டையாடிடலாம்னு நினைச்சு அதோட குகைக்கிட்ட வருது. ஆனா அங்கே அது பார்த்த காட்சி அதை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. அது யார்கிட்ட எல்லாம் உதவி வாங்குச்சோ அந்த எலி, முயல்னு ஒரு விலங்கு படையே அதை சுத்தி பாதுகாப்புக்கு நின்னுட்டு இருந்துச்சு. அவங்க கையில என்ன இருந்துச்சு தெரியுமா? முள்ளம்பன்றி தியாகம் செஞ்ச அதோட சொந்த முட்கள் தான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த கரடி மந்திரி முள்ளம்பன்றியோட தோள்ல தட்டி கொடுத்து சொன்னாரு, பாத்தியா, நீ பொறுமையாவும் தாராள மனசோடவும் மத்தவங்களுக்கு செஞ்ச உதவி இன்னைக்கு உன்னை சுத்தி ஒரு புதுவிதமான பலத்தை, ஒரு உண்மையான பாதுகாப்பு கவசத்தையே உருவாக்கியிருக்கு. இதுதான் உண்மையான பலம். அதுக்கப்புறம் காட்டோட குரங்கு டாக்டர் கொடுத்த ஒரு தைலத்தால முள்ளம்பன்றிக்கு புதுசா முட்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனா இந்த தடவை அதோட உடம்புல முட்கள் இருந்தாலும் அதோட இதயத்துல கருணையும் இரக்கமும் நிரந்தரமா தங்கிடுச்சு. இந்த கதை இங்க முடியுது. ஆனா அது நமக்காக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்களுடைய உண்மையான பலம் எது? உங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமைகளா, இல்ல மத்தவங்களோட நீங்க உருவாக்குற அந்த அன்பும் உறவுகளுமா? யோசிச்சு பாருங்க. நன்றி.